சிம்பிளான சுட்ட கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இருக்கக்கூடாது. இந்த காம்பு இது மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும். கனமாக இருந்தால் தான் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணையோ நல்லெண்ணெயோ எதையாவது ஒரு எண்ணெயை இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். கத்திரிக்காய் முழுக்க அந்த எண்ணெய் கோட் ஆகணும். இதை டைரெக்டாக ஃப்ளேமில் அப்படியே வாட்டி எடுக்க வேண்டியது தான். உங்ககிட்ட விறகடுப்போ கறியடுப்போ இருந்தால் அதில் சுட்டுக்கோங்க. இதை விட அதில் தான் பெட்டராக வரும். கத்திரிக்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃப்ளேமில் மாற்றி மாற்றி காட்டி நல்லா சுட்டு எடுக்கணும். கத்திரிக்காய் உள்ள வர வேகணும். இந்த இப்படி பண்ணுற இந்த கடையில் சப்பாத்திக்கு சாண்ட்விச்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா சுட்டுடுச்சு, தோலெல்லாம் நல்லா சுருங்கிட்டு வருது, கிராக் விழுந்துடுச்சு. இந்த அளவுக்கு சுட்டு எடுத்தால் தான் உள்ள வர வெந்திருக்கும். இந்த காம்பு பகுதி மட்டும் கொஞ்சம் சுட்டுருக்காது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதால் அங்கே சுடலை. ஒரு கத்தியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே வர ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்போ தான் அது உள்ளே வர நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். தோல் கூட இது மாதிரி கை வச்ச உடனே வரணும். வெறும் ஸ்கின் மட்டும் தனியாக வரணும், ஃப்ரெஷ்ஷோடு சேர்த்துட்டு வரக்கூடாது. இது நல்ல சரியாக சுடுபடலைன்னா அது சதப்பகுதியோடு சேர்ந்து பிஞ்சிட்டு வரும். இதை கவனமாக கை விரல் கத்திரிக்காயில் பட்டுற மாதிரி தோலை மட்டும் எடுக்கணும். கத்திரிக்காயில் பட்டால் கத்திரிக்காயும் சேர்ந்து கருப்பாயிடும். இது கொஞ்சம் ஆறட்டும், தோலை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நைகர் சீட்ஸு, பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஆதி காலத்துலேருந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் வருஷங்களாக தான் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணுறேன். இதை 1 ஸ்பூன் எடுத்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும்போது இதில் ஒரு நல்ல ஒரு நட்டி ஃப்ளேவர் கிடைக்குது. கொஞ்சம் எள்ளு போல் வாசனை வரும். இது உங்ககிட்ட இல்லைனாலும் தேவையில்லைன்னு நினச்சாலும் எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சோன்னே இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஒன்று பாதியாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கத்திரிக்காய் மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 வெங்காயமும் ஒரு தக்காளி தூளும் விதையை எடுத்துகிட்டு சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். தக்காளி விருப்பம் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் எது வேணால் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கிறேன். அந்த பிடிச்சி வச்ச நைகர் சீட்ஸையும் இதிலே போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாதத்துக்கு போட்டுக்கிறதா இருந்தால் இது கொஞ்சமே புளிசாறு இதோடு சேர்த்துக்கோங்க. லெமன் அவாய்ட் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு அருமையாக இருக்கும். ஒரு சிம்பிளான சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது செஞ்ச உடனே காலி பண்ணிவிடுங்க, ஸ்டோர் பண்ண வேண்டாம், ரா ஆனியன் இருக்கிறதால. நன்றி.